ஜமான்னா வந்து என்ன அர்த்தம்னா தெருக்கூத்தை ஆடும் குழு. தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வை மிக அருகில் என்று பார்க்கும் அனுபவத்தை தர்ற படம் தான் இந்த படம் ஜமா. இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி நடித்த பாரி இளவழகன். இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு தயாரிப்பாளரை உண்மையிலே பாராட்டலாம். ஒரு நேர்த்தியான படைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கேமராவும் சரி, எடிட்டிங்கும் சரி, விஎஃப்எக்ஸ், சிஜி இதெல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ரெண்டாவது அதுக்கான ப்ரொமோஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தோட பிரச்சனையே என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கண்டினியூவாக வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் இந்த மாதிரி இது ரிஸ்க்கான படங்கள் வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ப்ரொமோஷன் இந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்களான்னா அது இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் டைமில் வந்து போஸ்ட் ஓட்டுறது கூட பல பேர்கிட்ட காசு இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பக்கா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன செலவழிக்கணுமோ அது ஃபுல்லாகவே செலவழிச்சிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான நேர்த்தியான படைப்பாக தான் வந்திருக்கு. ஜமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கிற படம் தான். கமர்ஷியல் அம்சம் வந்து கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் படம் வந்து என்னென்னா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை தருகிற படம் தான். பாரி அறிவழகன் வந்து பார்த்திங்கன்னா பெண் வேடமிட்டு நீண்ட முடி செய்கிற இடத்துலையும் சரி, ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து கிராஃப் வெட்டி நடிக்கிற சீன்லேயும் சரி, அந்த கூத்தில் நடக்கிற பெண் வேடமிட்டு நடிக்கிற இதுலேயும் சரி, நம்மளுக்கு என்னென்ன படம் பார்க்குறப்போ 3 பேரும் ஒரே ஆளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேர்த்தியான நடிப்பை வழங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத கலைஞரில் இவரும் ஒருவர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மு அப்ராமி நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும். நடிகர் சேத்தன் ஏன் இவ்வளோ வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு கம்பேக் இருக்குது. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணதயாள், வசந்த் மாரிமுத்து, சிவமாறன், மணிமேகலை நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தெருப்புற கூத்து கலைஞரோட வாழ்க்கையை வந்து கிட்ட நின்று பார்த்த மாதிரி இருக்குது. திருவண்ணாமலையில் தெருக்கூத்து நடத்தி வரும் சேத்தன் குரூப்பில் வந்து ஹீரோ வந்து பெண் வேஷம் கட்டுறவராக இருக்கிறாரு. மகாபாரதத்தில் திரௌபதி நடிக்க ஹீரோவுக்கு தொடர்ந்து வந்து அந்த கதாபாத்திரம் தான் கிடைக்கிது. அவர்கிட்ட வந்து என்னென்னா இந்த மாதிரி இது பண்ணுறனால அதாவது ஒரு பெண் தன்மை வந்துடுது. இது வந்து என்னென்னா அவருடைய திருமணத்துக்கு வந்து பிரச்சனை நிற்கிது. பெண் வேடம் போடுவது, பெண்களிடம் பழகுவது என இருப்பதால் வந்து ஹீரோவின் நடவடிக்கையில் பெண் சாயல்து. அவரோட அம்மா வந்து இந்த இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க, அர்ஜுனன் வேஷம் கேளு அப்படின்னு. இவரும் போய் கேட்குறாரு. அதனால் அவமானப்படுறாரு. ஒரு ஸ்டேஜில் எப்படி அவர் வந்து இதில் வந்து தான் நினைச்ச இலக்கு அடைகிறாரா என்ன, அதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது சினிமாவுக்கு முன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து பிரபலமாக இருந்துச்சு. அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை மிக அருமையாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம் வந்து பார்க்கலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு நல்ல மனதுக்கு நிறைவான படம் தான்.